எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம். எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குது. அப்படி என்ன சார் அதிர்ஷ்டம் அப்படின்னா, 8 கிரகங்களுடைய பார்வை சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசி மேலே படும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய பிரகாரம் இல்லை, திருக்கணித பிரகாரம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானோட ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் 8 கிரகங்களுடைய பார்வை கன்னியா ராசி மேலே படக்கூடிய பிரமாதமான நேரம். பொதுவாக ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லைங்க. 10 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. 10 பேரும் முயற்சி என்னவோ எடுக்கிறாங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க. முயற்சியோடு சேர்ந்து நேரமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனி பகவானோட சேர்ந்து, அதாவது புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான், பூர்வீக ஸ்தானாதிபதி சனி பகவான், ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி சனி பகவான், சுக்கிரன் உடல் ஸ்தானாதிபதி 6வது பாவகம் 5வது பாவகத்தோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேருவாங்க. நாள்பட்ட நோய் நொடிகள் நீங்க போகுது. தலைவலிக்குதுங்க 2 வருஷமா, என்ன தொந்தரவுனே தெரியல, ஆனால் உடம்புல தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் போக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை, எங்கே ஆரம்பிச்சேன்னா அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கல்யாண பிரார்த்தம் தான் எனக்கு இல்லை போல இருக்குது, மறுமண பிரார்த்தமாவது எனக்கு இருக்குமா இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நான் சம்சாரியாக இருப்பேனா இல்லை சன்னியாசியாகவே இருந்ததுனான் சங்கடத்தில் இருக்கிறவங்களும் கன்னிராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் உங்கள் ராசியை பார்ப்பதால் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, புத்திரதோஷம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் சொல்கிறாங்க. ஐயா யார் எங்கெங்க சொல்கிறாங்களோ எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டு வந்துட்டேனுங்க, எல்லா பரிகாரங்களும் செஞ்சு போட்டேனுங்க, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சுன்னு சங்கடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்ல தருணம். திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. திருமணம் ஆயிட்டு புத்திரபாகியம் இல்லைன்னு சங்கடம் இருக்குதுன்னா அந்த சங்கடங்களும் நீங்க போகுது. சார் நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்களா சார் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறீங்க, என்ன சார் ஆதாரம் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்குதானே செய்கிறீங்க. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி, புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு செவ்வாவுடைய சாரம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு குரு. சுக்கிரன் குருவுடைய வீட்டில் இருப்பார். குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. ஏற்கனவே புதனாதித்ய யோகம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னேன் சனி பயிற்சி காலகட்டத்தில். அப்போது சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க.
அதுபோக குரு செவ்வாவுடைய சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குருமங்கள யோகம். இவ்வளோ யோகம் வரக்கூடிய சூழலால் தானுங்க குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்க போகுதுன்னு சொல்கிறேன். யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சங்க, பார்க்காத வைத்தியமும் கிடையாது, பண்ணாத பரிகாரங்களும் கிடையாது, குழந்தை பாக்கியம் நிற்கலைங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% பிள்ளை செல்வம் ஏற்படும். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் நீங்கள் சன்னியாசியாக இருக்கிறீங்களா, சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் சம்சாரியை ஆக்கிடும். ஏற்கனவே நீங்கள் சம்சாரியாக இருக்கிறீங்க, தம்பதிகள் ஆகிட்டீங்க, ஆனால் தாய் தந்தையாக ஆக முடியலைன்னா இதே சனி பயிற்சி காலகட்டத்தில் தாய் தந்தை ஆக்கிடும். சம்சாரின்ற பட்டம் போய், அதாவது சன்னியாசின்ற பட்டம் போய் சம்சாரின்ற பட்டம் வர்றதும் இந்த சனி பயிற்சி காலத்தில் தான். தம்பதிகள் அப்படின்ற பட்டம் போய் தாய் தந்தைன்ற பட்டம் வர்றதும் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் தானுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு இப்பேற்பட்ட யோகம் வரக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டனுங்க. பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்குறார். எந்தெந்த தொழிலில் ரொம்ப சாதகமாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன லெவலில் ஒரு டைலர் கடை வச்சுருக்கிறேனுங்க, துணிமணி சம்மந்தப்பட்ட ஒரு டைலராக இருக்கிறேனுங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஜவுளி கடை வைக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற சூழல் கூட உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஜவுளித்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க, இல்லை சின்ன லெவலில் ஒரு 10 பேர் வச்சு நான் திருப்பூரில் ஒரு கம்பெனி வச்சுட்ருக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, இல்லை சின்ன லெவலில் ஒரு ஜவுளி கடை வச்சுட்ருக்கிறேன்னு சொன்னாலும் சரிங்க, இந்த நேரத்தில் 100% உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதுபோக இரும்பு சார்ந்த தொழில், வாகன தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க அப்படின்னா 100% இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ பேர் இன்னும் அரசாங்கத்தில் போக்குவரத்து துறையில் டெம்பரவரியாக இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு 100% நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துக்கு அப்புறம் தற்காலிகமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிற போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட்டான ஒரு பதவி ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. காவல்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இராணுவத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், பதவி உயர்வு ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஆதாரம் என்னன்னா செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. செவ்வாய் தானுங்க காவல்துறை சம்பந்தப்பட்டதோ, போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்டதோ, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதோ, இராணுவத்துறை சம்பந்தப்பட்டதோ எல்லாத்துக்கும் செவ்வாய் தானுங்க. செவ்வாவுடைய அமைப்பு வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கக்கூடிய சூழலில் தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். அப்போ செவ்வாவுடைய பார்வை நம்ம மேலே படுறதுனால இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதை விட மனசனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாசல் எப்போ வரும். நானும் ஒரு வீட்டு ஓனர்னு எப்போ இருப்பேன். 20 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருந்துட்டேனுங்க, நான் கட்டின வாடகை இருந்தால் வீடு வாசலே வாங்கிட்டு இருப்பேனுங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள், ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களும் இந்த கன்னி ராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் சொந்தமாக மண் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதுபோக மண்மனை சார்ந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு வீடு வாசல் கட்டின விற்றுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, கமிஷன் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு இடம் விற்று விட்டால் ஒரு 10,000 ரூபாய் வருங்க, இந்த மாதிரி தொழிலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆர்கிடெக்சர் நான் செய்துட்டு இருக்கிறேனுங்க. அதாவது மண் மனை சார்ந்த பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு 100% பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தால், அல்லது வெளிநாட்டில் ஒரு மனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால், மே மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிடும்.
ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் 7வது பாவகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள் சூப்பராக இருக்கும். அப்போது உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியும் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் சனி பகவான் பார்ப்பார். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக மனை அமைச்சிக்கலாம், சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சுக்கக்கூடிய சூழலெல்லாம் நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களோ, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சூழலெல்லாம் இப்போது ஏற்பட்டுட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேனுங்க, 10ஓட 11 இருக்கிறேனுங்க அப்படின்னா நீங்கள் டீம் லீடராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிச்சயமாக சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ரோல் மாறும், அதில் மாற்று கருத்து இல்லை. வேறு எந்த தொழில் சார் உங்களுக்கு நல்லா இந்த நேரத்தில் கை கொடுக்கும்னா, அழகு சாதனம், பியூட்டி பார்லரு, சோசியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள், என்ன மாதிரி ஜோதிடர்கள், சினிமா துறையில் இருக்கிற நண்பர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே இந்த நேரம் நல்லா இருக்கும். இந்த பேச்சு திறமை கொண்டது சினிமா துறையிலேயே கண்ணுக்கு தெரியாத தொழில் செய்கிற நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். எல்லாரையும் நம்ம பாராட்டுவோம், எல்லாரும் நம்ம ஓகே ஆஹா ஓஹோன்னு நம்ம பேசுவோம். ஆனால் அவங்களுக்கு குரல் கொடுத்த அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அப்போ அவங்களுக்கு இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள், கேமராவுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இது பிரமாதமான நேரமாக இருக்கும். கேமராவுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க நமக்கு நல்லா தெரியும், கேமராவுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்கள தெரியாது இல்லையா? அவங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நேரங்க இந்த நேரம். அதன் பிறகு உணவு சார்ந்த தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஏன்னா 10வது பாவகத்துக்கு குரு பகவான் மே மாதம் 16ஆம் தேதி வந்துடுறாரு. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காது கன்னிராசி நண்பர்களுக்கு. ஏன்னா 10வது பாவகத்துக்கு குரு கன்னிராசிக்கு 2வது பாவகத்தையும், கன்னிராசிக்கு 4வது பாவகத்தையும், கன்னிராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்ப்பார். சனி பயிற்சி காலத்திலேயே குரு பயிற்சி இருக்குது. அப்போது உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் விலகிடுவார். நமக்கு இந்த 2025வது வருஷத்தில் மட்டும் 9 கிரகங்களும் மாறும். பிரதானமாக இந்த 4 கிரகங்களும் ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான், இந்த அமைப்புகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறதுனால உங்களுக்கான தகுதியை, உங்களுக்கான தராதரத்தை இந்த பிரபஞ்சம் 100% இந்த 2024 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. உணவு சார்ந்த பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு இட்லி கடனை வச்சுட்டு இருக்கிறனுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாப்பாடு கடை, மதிய சாப்பாடு போடுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேனுங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்திவிடும். நாட்டுப்புற கலைஞர்கள், கன்னிராசியில் பிறந்தவங்க நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக அந்தஸ்தை கொடுக்க போகுது. நாட்டுப்புற பாடல் பாடக்கூடிய பாடகர்கள், பிரமாதமான நேர காலங்கள். நிறைய நண்பர்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்க போகுது. பெரிய திரையில் பாடக்கூடிய சூழல் ஏற்படுத்த போகுது. இபி துறையில் இருக்கிற நண்பர்கள், இபியில் டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை பிஇ படித்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம் நல்ல விதமாக இருக்கும். நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேனுங்க, நான் மீன் பிடிக்கும் துறையில் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த மாதிரி நண்பர்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பிரமாதமான ஒரு சூழல் இருக்கும். நான் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்கிறேனுங்க, வீடியோ எடிட் பண்ணுற வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறேனுங்க, இந்த மாதிரி நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும். இந்த நிமிஷம் 10ஓட 11 நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து 8வது பாவகத்துக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய தகுதி, தராதரம், மதிப்பு, மறுவாத, பேரு, புகழ் எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். இந்த காலத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 100% இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு தருணத்தை கொடுக்க போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றதை நீங்கள் அனுபவித்து சொன்னால் தானே தெரியும். அனுபவித்து சொல்லுங்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்காது. சாதகமான பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, பயன்படுத்திக்குவாங்க.
இந்த நேரத்தில் நீங்கள் சாதிச்சுக்கிடலைன்னா காலம்பூரா சம்பாதிக்கிற இடத்துல தான் இருப்பீங்களே தவிர சாதிக்கிற இடத்துக்கு வரமாட்டீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் 10%, வெறும் 10% உங்களுக்கு சாதகமாக இருந்தால் போதுமானது. ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். இதுவரை இருக்கிற இடம் தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் இந்த பிரபஞ்சம். பிரமாதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு 100% நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.